அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் கட்சி இணையாது அப்படிங்கிற தகவல் உறுதியாகி இருக்கு. இருந்தாலுமே கூட திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதைத்தான் நம்ம அவருடைய பேச்சுகள் எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப மெகா கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துல விஜய் பிடிவாதமா இருக்காரு அப்படின்னா எந்தெந்த கட்சிகளை அவர் அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏதேனும் கட்சிகள் இப்ப அவருடைய வாக்கு வங்கி என்னன்னே தெரியாம அவருடைய கூட்டணியில இறங்குவதற்கு தயாராக இருப்பாங்களா? அது பற்றி உங்களுடைய பார்வை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய உறுதியான கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியணும். பொதுவாகவே இது போன்ற பல்வேறு கருத்துக்களை அதனுடைய நிர்வாகிகள் பல்வேறு காலகட்டங்கள்ல சொல்லுவாங்க. ஆனால் கட்சிக்கு தலைமை வகிக்கிற திரு விஜய் அவர்களுடைய உறுதியான இறுதியான கருத்து என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். என்ன அவர் சொன்னார்னா, டிசம்பர் வரைக்குமே பார்ப்போம், ஜனவரிக்கு மேல எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த புஷி ஆனந்த் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இல்லைங்கிறத தொடக்க காலத்திலே சொன்னாரு. இப்போ இவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். திரு விஜய் அவர்கள் எங்களுடைய அரசியல் பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மாநாட்டிலையுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். எனவே எந்த கட்சியோடு அவர் கூட்டணி அமைத்தாலும் இவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய அளவிற்கான தலைமை பொறுப்புக்கு வந்தால்தான் அது சாத்தியப்படும். திரு விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்றைக்கு காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அதிமுக, விசிக, தமுகன்னு ஒரு 10-12 கட்சிகள் உறுதியாக இருக்கிறார்கள். அவங்க வெளியில வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அணி. இந்த என்டிஏ அணியில தான் பாமக, தேமுதிக, தமாக போன்ற கட்சிகள்லாம் இருந்தது. தேமுதிக மட்டுமே அதிமுக இருந்தது, பாமக மற்ற கட்சிகள் என்டிஏல இருந்தது. இவர்கள் விலகி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்குமே என்றால் இவங்க பார்ப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, அவருடைய செல்வாக்கு என்ன, ஆதரவு என்ன என்பதை இன்னும் பொது வெளியில் நிரூபிக்கப்படவில்லை. ஒரு வலிமையான கட்டமைப்போடு வாக்கு வங்கிகளோடு தேர்தல் களத்தில் பயணிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக அணி, நேர் எதிரடியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கிற அணி, இந்த இரண்டை தாண்டி மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெற சாத்தியமே இல்லை. ஏறத்தாழ ஒரு 50-55 ஆண்டுகள் அந்த அரசியல் தேர்தல் களத்தை மிக உற்று நோக்குவன் என்கிற முறையில் இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தனித்திருந்தால் அவர்களுக்கான வாக்கு சதவீதம் என்ன என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு பரீட்சார்த்தமான முயற்சியா இருக்கும். அது அந்த வாக்கு சதவீதம் அடுத்து வரும் தேர்தலில் ஆட்சி கட்சியாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்குமே என்றால் மற்ற கட்சிகள் போகும். இப்போதைக்கு அவர் ஒரு வலிமையான கூட்டணியை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து. இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரை கருணா.